ரீசெண்டா Rashmika Mandanna ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணி அந்த வீடியோல வரது நான் கிடையாது, என்ன மாதிரியே இருக்க ஒரு டூப் தான் அது, அதாவது என்ன மாதிரி ரீஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு அந்த வீடியோ பாக்குறப்ப ஒரிஜினலாவே Rashmika Mandanna தான் அது அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகுது. சோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து தத்ரூபமா எடிட் ஆயிருக்கு. அந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்தது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த டெக்னாலஜி வந்து இருக்கு. அது வந்து யூஎஸ்ல வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமா யூஸ் பண்ணல. பட் ரீசெண்ட் இயர்ஸ், அதாவது ஒரு 1.5 இயர்ஸ்ல நம்ம இந்தியாவில் டீப்ஃபேக் டெக்னாலஜியோட ஒரு யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய இடத்துல அதோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல பாப்புலரான ஒரு விஷயம் அப்படின்னா, ஜெயிலர் படத்துல காவலாசனுக்கு வந்து சிம்ரன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பாப்புலர் ஆச்சு. அந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டீப்ஃபேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எடிட்டிங்ல எப்படி பண்றாங்க, அந்த டீப்ஃபேக் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒண்ணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க எப்படின்னு பாத்துடலாம். டெக்னாலஜி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து டீப்பா அனலைசிஸ் பண்ணி அந்த விஷயத்த அப்படியே ஃபேக் பண்றதுதான் டீப்ஃபேக் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு அல்காரிதம் இருக்கு. சோ அது ஒரு டெக்னாலஜி மிஷின் லேர்னிங்ன்றது. சோ அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் டீப்ஃபேக் டெக்னாலஜி வந்து இருக்கு. ஓகே, இப்படி இது வந்து பேசிக்கா தெரிஞ்சா போதும், உங்களுக்கு இதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிம்பிள் போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டோல இருக்க சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் இருக்கும். இப்ப வந்து என்னோட ஃபேஸ் இருக்கு அந்த வீடியோல இருக்கு அப்படின்றப்ப என்னோட கண், அப்புறம் வாய், மூக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா காப்பி பண்ணும். சோ காப்பி பண்ணி வேற ஒரு வீடியோல ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஃபேஸஸோட மேட்சஸ் வந்து போய் அதுல வந்து ஃபிட் பண்ணிடும். சோ ஃபிட் பண்றப்ப என்னோட ஃபேஸும் அந்த ஒரு ஃபேஸும் மேட்ச் ஆகி என் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடும். சோ அந்த வீடியோ பாக்குறப்ப நான் தான் அந்த வீடியோல பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ வந்து ரெடி ஆகும். சோ இதுதான் வந்து ஆக்சுவலா டீப்ஃபேக் டெக்னாலஜி வந்து பண்ணும். சரிங்களா? இது வந்து சிம்பிளா ஒரு போட்டோ வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. வெறும் போட்டோ மட்டும் வச்சு இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. வெறும் போட்டோ வச்சு பண்றீங்க அப்படின்னா 50% உங்களால ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும், ஒரு வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா ரீஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போயிட்டு நீங்க வந்து எல்லாம் சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரு போட்டோ போதும். ஒரு போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுல காட்டுற கஸ்டம்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதுல ஒரு ஸ்பெசிபிக் வீடியோஸ் வந்து இருக்கும். சோ அந்த வீடியோல மட்டும்தான் உங்களோட போட்டோஸ் வந்து போட்டு எடிட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலா எந்த ஒரு வீடியோ போட்டோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்க போட்டோ அந்த வீடியோக்கு வந்து இந்த ஃபேஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல செட் பண்ண முடியாது. அதுல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? பட் டீப்ஃபேக் டெக்னாலஜி டோட்டலி டிஃபரெண்ட். டீப்ஃபேக் டெக்னாலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க குரோம்ல போய் டீப்ஃபேக் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட வெப்சைட் வரும். பட் அபிஷியலா டீப்ஃபேக் லேப்னு ஒன்று இருக்கு, டீப்ஃபேக்னு ஒன்று இருக்கு. சோ அது ரெண்டு பாத்தீங்கன்னா அபிஷியலா நம்ம வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் டீப்ஃபேக் டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்றதுனே நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க. அது காசு கொடுத்து இதுக்குனே டீப்ஃபேக் பண்றதுக்குனே நிறைய பேர் காசு கொடுத்து ஒர்க் பண்றதுக்கும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃப்ரீயா எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்துடலாம். நீங்க டீப்ஃபேக் அப்படின்ற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அங்க வந்து கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது டீப்ஃபேக் டெக்னாலஜி வந்து எப்படி பண்றது அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஃப்ரேம் இருக்கும். அதுல நீங்க வெறும் போட்டோ மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுல வந்து நீங்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கணும். உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் எந்த வீடியோல உங்களோட ஃபேஸை வந்து அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செகண்ட் வந்து கொடுக்கணும். சோ இதை வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour ஆர் half an hour வந்து ஆகும் இந்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகுறதுக்கு. இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த வீடியோ இருக்கு தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோ வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து அதுல இருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் உங்களோட ஃபேஸோட ரியாக்ஷன்ஸ் வந்து காப்பி பண்ணும். காப்பி பண்ணிட்டு அடுத்து எந்த வீடியோல உங்க ஃபேஸை வந்து ஃபிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோல இருக்க ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து காப்பி பண்ணும். சோ இது வந்து பெரிய ப்ராசஸ் தானே, ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் காப்பி பண்ணி இன்னொரு வீடியோல இருக்க ஃப்ரேம் பை ஃப்ரேம்ல வந்து செட் பண்ணணும். சோ இந்த ப்ராசஸ் வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஓகேவா? அதனாலதான் இது பெரிய லாங் ப்ராசஸா இருக்கும். சோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா அந்த வீடியோ வந்து அவுட்புட் கொடுக்கும். அதாவது அந்த அவுட்புட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நீங்க இன்புட் கொடுக்குறீங்க தெரியுமா, உங்களோட ஃபேஸ் இருக்க ஃப்ரேமோட வீடியோஸ் இருக்கு தெரியுமா, அந்த வீடியோஸோட ஃப்ரேம் வச்சுதான் உங்களோட அவுட்புட் வந்து இருக்கும். சோ நீங்க எந்த அளவுக்கு
ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடியோவோட குவாலிட்டி வந்து கரெக்டா வரும், தத்ரூபமா வரும், நீங்க ரெடி பண்ற வீடியோ வருது. சோ இப்படிதான் வந்து டீப் ஃபேக் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகும். பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெறும் போட்டோ மட்டும் போதும் மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. உங்களோட வீடியோஸ் வந்து இருக்கணும். உங்களோட வீடியோ வந்து இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை டீப் ஃபேக் பண்ணுவாங்க. ஈவன் நமக்கு வந்து சாம்பிளுக்கு பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்க வந்து இது அன்வான்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். சரி, ஒரு டீப் ஃபேக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயங்கள் நிறையவே பண்றாங்க. நல்ல விஷயங்கள் பண்ணலாம், பட் அதெல்லாம் பண்ணாம மேக்ஸிமம் வந்து போர்னோகிராஃபியை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஈவன் டீப்ஃபேக் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் வந்து அந்த போர்னோகிராஃபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 20% மட்டும் தான் நார்மல் யூசர்ஸ் அண்ட் ரிசர்ச் பண்றவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டீப்ஃபேக் லேப்னு ஒன்று இருக்கும். அது வந்து அது பெரிய சாஃப்ட்வேர். அது வந்து நார்மல் கம்ப்யூட்டர் வச்சுமா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான ஒரு ஹை லெவல் மீன்ஸ் ஒரு பேசிக்கா ஒரு 60,000 or 70,000 இருக்கிற ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ்ல மட்டும்தான் அந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி இருக்கு, அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல தான். நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours யூஸ் பண்ணும். மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா $5 கட்டணும்னு ஒரு இது இருக்கு. $5 கட்டினீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து அதாவது 1 மணி நேரம் வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் அதுக்குள்ள எவ்வளவு வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த வெப்சைட்டோட ஒரு கணக்கு. ஓகேவா? சோ இதுல எப்படி ஒர்க் ஆகுது, அந்த வெப்சைட் என்ன, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு விஷயம் சொல்லிட்டேன். பட் இதை ஏன் இப்ப சொல்ற, எதுக்கு இப்ப தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து இப்ப நம்ம மக்களுக்கு இடையில வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. இதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, நிறையவே இருக்கு. ஏன்னா அது நிறைய இடத்துல நடக்குது. இப்ப நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர்த்த வந்து மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து தெரிஞ்சாலும் கொஞ்சம் கம்முன்னு இருக்காங்க. பட் இப்ப ராஷ்மிகா மந்தனா வந்து ஓபனா சொல்லிட்டாங்க, இது நான் கிடையாது. பிகாஸ் ஆஃப் அது வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பட் ட்ரெண்ட் ஆகாம ஏகப்பட்ட ஆக்டர்ஸும் சரி, ஏகப்பட்ட பர்சனல் பர்சன்ஸும் சரி, அவங்களோட ஃபுட்டேஜஸ் வந்து யூஸ் பண்ணி நிறைய டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இதை பத்தின ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா பேசிக் என்ன நினைப்போம், என்னது இது இப்படி மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு நினைப்போம். சரி, அவங்க சரியில்லை போல அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அது ஒரு ரியல் அப்படின்னு நம்பிட்டு அவங்க மேல வந்து நம்ம பழிய போட்டுருவோம். பட் அவங்க வந்து அது வந்து இல்ல, அவங்க அது பண்ணவே கிடையாது. பட் நம்ம அவங்க பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றப்ப அவங்க வந்து மன உளைச்சலுக்குள்ளாவாங்க. பட் டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. ஈவன் நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால. தற்கொலை பண்ற அளவுக்கும் கூட போயிருக்காங்க பண்ணாத விஷயத்துக்கு. சோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு. ஈவன் நம்மளோட அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் பத்தி நம்ப மாட்டாங்க. பட் ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் இப்படிதான் நடக்குது, இதெல்லாம் நம்ப கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஃபேக்கான ஒரு விஷயம், இப்போ வந்து இது ரொம்ப அசால்ட்டா நடக்குது, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் புரிய வச்சு நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். இது வந்து யாருக்கு வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். நம்ம வந்து அதுக்காக ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தி கூடாது. பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம பக்கத்துல நடக்குது அப்படின்னா நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க, அவங்க அப்படி கிடையாது, இவங்க வந்து இந்த மாதிரி டீப் ஃபேக் பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிருவாங்க. சோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். சோ அந்த ஒரு அவேர்னஸ் தான் இங்க ஒரு மெயினான விஷயமா நான் பாக்குறேன். சோ அந்த அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தெளிவா இருக்கலாம். சோ நம்ம இந்த வீடியோல டீப்ஃபேக் டெக்னாலஜி எல்லாம் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்ன்றதோட அதுல இருந்து எப்படி நீங்க அவேரா இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். சோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல